என் நெஞ்சகத்திலே வாழும் துலாம் ராசி அன்பர்களே. துலாம் ராசிக்காரர்கள்னா நெஞ்சம் உண்டு, நேர்மை உண்டு, ஓடு ராஜா அப்படிங்கிற பாருங்க. நேர்மைக்கு பெயர் போனவங்க துலா ராசிக்காரங்க. என்னங்க அப்படி சொல்றீங்க? ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்காங்களான்னு இருப்பாங்க, ஸ்ட்ரிக்டா தான் இருப்பாங்க, தப்புன்னா கண்டிப்பாங்க. துலா ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கு? ஒரு சிம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்க. அந்த சிம்பிள் என்ன கேட்டீங்கன்னா தராசு. தராசு எங்க வச்சிருக்காங்க? கடையில் வச்சிருக்கிறாங்க, கோர்ட்டில் வச்சிருக்கிறாங்க. வேண்டியவன் வேண்டாதவன் பாகுபாடு இருக்கக்கூடாதுன்னு கண்ணை கட்டி நீதி தேவை வச்சிருக்காங்க பாருங்க. அந்த மாதிரி துளாராசி இன்னார் இனியாரெல்லாம் பார்க்காது, தப்புனா தப்பு தான் ஏன்னு பேசும். துளாராசிக்காரர்கள் அதனால தான் பல நீதிபதிகள் நீதிமான்கள் உருவாகிறார்கள். நல்ல அறம் வளர்க்கக்கூடிய மனிதர்கள் துலாம் ராசிக்கு சேர்ந்தவங்க, நல்ல மனிதர்கள். இந்த துளாராசியில நிறைய டாக்டர்கள் பார்க்கலாம், மகப்பேறு மருத்துவர்கள் பலர் துளாராசியில பிறக்கிறாங்க. மிக புகழ்பெற்ற டாக்டர்கள், குடல்வால் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, கேஸ்ட்ரோ என்டாலஜிஸ்ட் துளாராசியில பிறந்திருப்பாங்க. மிகப்பெரிய கல்விவான்கள், ப்ரொஃபசர்ஸ். அவ்வளவு அற்புதமான ராசி துளாராசி. துளாராசியில பிறந்தவங்க இந்த சனி பகவான் 5ஆம் இடத்துலேருந்து 6ஆம் இடத்துக்கு போறாரு. பெரிய யோகம். சனி பகவானுக்கு 6ஆம் இடங்கிறது அல்வா சாப்பிட்ட மாதிரி. 3 ஸ்தானங்கள் அவருக்கு ரொம்ப யோகம். 3, 6, 11. இந்த 3 ஸ்தானம் முக்கியமான ஸ்தானங்கள சனி பகவானுக்கு. இப்ப 6ஆம் இடத்துக்கு போறாரு. 6ஆம் இடத்துக்கு சனி பகவான், 6ஆம் இடம் என்பது குருவுடைய வீடு. அந்த குருவுடைய வீட்டிலே போய் சனி பகவான் உட்கார்றாரு பாருங்க. இப்போ 6ஆம் இடத்துக்கு சனி பகவான் வந்த உடனே கடந்த சில காலமாக என்னென்ன ஹெல்த் இஷ்யூ இருந்துச்சோ அவ்வளவு இப்போ நிவாரணமாகும். பலருக்கு வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கும். சாப்பிட்றேன், செரிமானமே ஆகலை, எப்போ பார்த்தாலும் வயிறு வலிக்குது, அப்படி சில பேர். இன்னும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா துளாராசிக்காரங்களுக்கு ஸ்கின் ப்ராப்ளம் கொடுக்கும். ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துகிட்டு தாங்க இருக்கு துளாராசிக்காரங்கள்ட்ட. யாருக்களுக்கு ஒரு ஹெல்த் இஷ்யூ கொடுக்குதுங்க. சார் வாழ்க்கையில் முன்னேற்றமே இல்லை சார், எவ்வளவு வருஷமா சார் போராடிக்கிட்டே இருக்குதுன்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க துளாராசிக்காரங்க. இந்த 6இல் சனி பகவான் வருகிற போது சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் என்று சொல்லி உங்களுக்கு மிகப்பெரிய மேன்மைகளை தரப்போறார். குறிப்பா யங்ஸ்டர்ஸ், வேலையை தரக்கூடிய யங்ஸ்டர்ஸ், உங்களுக்கு நல்ல ஜாப் கிடைச்சே தீரும். துளாராசிக்கு சனி பகவான் வருகிற போது நல்ல வேலை வாய்ப்பை கொடுத்தே தீருவார். அதே மாதிரி பல பெண்கள் இது நாள் வரைக்கும் தங்கள் லைஃப்ல பாதிக்கப்பட்ட பெண்கள், தனக்கு யார் பாதிப்பு கொடுத்தாங்களோ உங்களுக்கு பாடம் கற்றுக் கொடுத்தே தீர்வார்கள். துலாம் ராசி பெண்கள், இவங்களை ஏளனம் செய்தவர்கள், இவர்களை பகைத்தவர்களுக்கெல்லாம் ஒரு படிப்பினையே துலாம் ராசி பெண்கள் இப்போ கொடுத்தே தீர்வார்கள். 6ஆம் இடத்துல சனி பகவான் வருகிற போது இப்படி எதிரிகளை வெல்லக்கூடிய காலம், சூப்பர் நேரம். அந்த சனி பகவான் அஷ்டமஸ்தானத்தையும் பார்க்குறாரு. சில ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கும், ஆனால் அந்த ஹெல்த் இஷ்யூ கொடுத்து குணப்படுத்திடுவார் சனி பகவான். இந்த நேரம் காதுக்கு நிறைய புரளிகள் வரும். உங்களை பற்றி அவங்க அப்படி சொன்னாங்க இப்படி சொன்னாங்கன்னு எதையும் நம்பாதீங்க. உங்கள் போக்கில் போய்கிட்டே இருங்க, லைஃப் நல்லா இருக்கும். இந்த சனி பகவான் உங்களுடைய விரயஸ்தானத்தை பார்க்குறாரு. இப்போ தான் வெளிநாடு போகக்கூடிய யோகம், கடல் கடந்து செல்லக்கூடிய யோகம். அப்படி ஃப்ளைட்டில் பறந்து போகலாமா, ஃபாரின் போகலாமா, அங்கே வேலை பார்க்கலாமா, அங்கே பிஸ்னஸ் பண்ணலாமா, எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணலாமா, இல்லை ஃபாரினுக்கு ஜஸ்ட் ஒரு டூர் போயிட்டு வருவோம், ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம் லைஃப்பை. இதெல்லாம் துளாராசிக்காரங்களுக்கு இப்போ தோணும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பிரமாதமாக வெற்றி வரும். நீங்கள் நீட் எக்ஸாமினேஷனுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, துளாராசி மாணவர்கள், யூஜி நீட்டோ பிஜி நீட்டோ எதாக வேணா இருக்கட்டும், இங்கே எக்ஸாமினேஷனில் பாஸ் பண்ணிடுவீங்க. காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷனில் துளாராசிக்காரங்க பாஸ் பண்ணிடுவீங்க. அந்த நல்ல நேரம் நடக்குது. இன்னும் நிறைய பேருக்கு நல்ல பயணங்கள் அமையும். ஆஃபீஸில் கூட இருக்கிறவங்க கொஞ்சம் புகைச்சலாக தான் இருப்பாங்க, ஒரு வயிற்று வலி ஆட்களாகவே இருப்பாங்க. உங்களை பார்த்தாலே அவங்களுக்கு ஒரு பொறாமல் வரும். கண் திருஷ்டி அதிகம் இருக்கும். இந்த நேரத்தில் நீங்கள் தான் ஜெயிச்சுக்கிட்டு வர போகிறீங்களே, கல்யாணம் கூடி வருது, நல்ல படிக்கிறதுக்கு சீட்டு கிடைக்குது, படிப்பில் வெற்றி கிடைக்குது, நல்ல வேலை கிடைக்குதுன்னு அற்புதமான நேரம். இருக்கிற ராசிகளில் உன்னதமான ராசியை இப்போ துளாராசியை பார்க்குறோம். அவ்வளவு யோகம் இருக்குது. துளாராசிக்காரர்கள் வெற்றி மீது வெற்றியை பெறணும் அப்படின்னு சொல்லிட்டா நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் வாராகி. தேய்பிறை பஞ்சமியிலே இந்த வாராகியை வழிபடுங்க. வாராகி வழிபாடு உங்களுக்கு ரொம்ப அற்புதமான பலன்களை தரும். 2.5 ஆண்டு காலமும் மகிழ்ச்சியாக உங்களுக்கு அமையும். இந்த நேரத்தில் நீங்கள் என்ன செய்யணும்? தான தர்மம் பண்ணலாமா? இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்ய வேண்டியது, படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு புத்தகம் வாங்கி கொடுங்க, நோட்டு வாங்கி கொடுங்க, படிப்பதற்கு உதவி செய்யுங்கள். உங்கள் வாழ்க்கை ரொம்ப பிரகாசமாக அமையும்.